தலை நிமிர செய்பவர் நீரே. உபத்திரவ காலத்திலும் கர்த்தருக்குள் நீங்களும் நானும் சமாதானமாய் இருக்க வேண்டும். I believe Psalm 3 is the first psalm of David. 150 சங்கீதங்கள் கொண்ட சங்கீத புஸ்தகத்தில் 73 சங்கீதங்களை தாவீது எழுதினான். That means almost 50% of the book of Psalms was written by David. தாவீது எழுதினான். இந்த முதல் சங்கீதம் மிக அழகான சங்கீதம். சில சங்கீத புஸ்தகத்தினுடைய அதிகாரத்தின் மேல இது மோசே எழுதின சங்கீதம், இது கோராகின் புத்திரருக்கு எழுதப்பட்ட சங்கீதம் என்றெல்லாம் எழுதியிருக்கும். மூன்றாம் சங்கீதத்தின் மேல எழுதியிருக்கு this is the Psalm of David. ஆமென். இது எழுதும்போது அந்த சங்கீதத்தை குறித்து எழுதியிருக்கு, என் பைபிள் எழுதியிருக்கு, when he fled from Absalom his son. அப்சலோம் தன் குமாரனை விட்டு பயந்து ஓடும் நேரத்தில் எழுதிய சங்கீதம் மூன்றாம் சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு பெயின்ஃபுல் டைம், ஒரு வேதனை நிறைஞ்ச நேரம் தாவீதின் வாழ்க்கையில். அப்சலோம் கோபப்படுகிறான். தன் தகப்பனாகிய ராஜாவுக்கு விரோதமாய் ரெபல் பண்ணி தன்னை சிங்காசனத்தை விட்டே அகற்றி விட்டான். காரணம், பின்னணித்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், இவனுடைய ஃபுல் சிஸ்டராயிருந்த தாமாரை அம்னோன் என்று சொல்ல, அவனுடைய ஹாஃப் பிரதர், குடும்பத்தில் நிறைய இருக்கு பாருங்க, தாவீது நிறைய பேர் இருக்காரு. ஆமென். சோ பிரச்சனை ஒண்ணு வந்தது. இதில் தாமாரை அம்னோன் செக்ஷுவலா அசால்ட் பண்ணியிருக்கிறார். தமிழில் சொல்ல விரும்பவில்லை. ஆமென். பாத்ஷிபாவுக்கு பின்பாகவே தாவீதின் குடும்பத்தில் இன்செஸ்ட், பல போராட்டங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து வருகின்றன. ஆகையால் தாமார் மேல் ஏதோ ஒரு தவறை அம்னோன் செய்த பின்பு தாவீது கோபப்பட்டாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததனால் அப்சலோம் மனதில் வைத்துக்கொண்டு அம்னோன் மேல் கோபம் உள்ளவனாயிருந்திருக்கிறான். தாவீதின் மேலும் கோபம் உள்ளவனாயிருந்து பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தான். 2 ஆண்டுகள் கடந்து போயிற்று. 2 ஆண்டுகள் கடந்த பின்பாக ஒரு பார்ட்டி வைக்கிறான் அப்சலோம். எல்லோரும் அவன் மறந்து விட்டார்னு நினைத்தார்கள். ஆனால் அப்சலோம் மறக்கவில்லை. அந்த நிகழ்ச்சியில் அவன் அம்னோனை கொன்று விடுகிறான். அம்னோன் கொலை செய்யப்பட்டது தாவீதுக்கு தெரிந்த போது தாவீது கோபப்படுகிறான். அது நிமித்தம் அப்சலோம் எக்ஸைல், நாடு கடத்தப்படுகிறார் அல்லது தூரம் போய் விடுகிறான். ஆனால் போன அப்சலோம் சும்மா இருக்கவில்லை. தகப்பனுக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டத் தொடங்கினான். இந்த சூழ்நிலையில், இந்த வேதனை நிறைந்த சூழ்நிலையில் அப்சலோம் பெரிதாகி ஜெயித்து, இன்னும் சொல்ல போனால் தாவீதனுடைய மிலிட்டரி ஜெனரல் ஜோவாப், தாவீதனுடைய கவுன்சிலர் அஹித்தோபேல், தாவீதோடு கூட இருந்து பல்வேறு அரமனையினுடைய அலுவல்களை கவனித்து வந்த ஷிமேயு, இப்படி போன்றவரெல்லாம் கூட தாவீதை விட்டு அப்சலோம் பக்கமாய் போய்விட்டார்கள். கூட இருந்தும் குளிப்பறித்தவர்கள், அப்பம் புசித்தவர்களும், கூட பானபாத்திரத்தில் இருந்தவர்களும் குதிகாலை தூக்கி தாவீதை முடிப்பதற்கு கூட்டம் கூடி ஒரு கன்ஸ்பிரசி, ஒரு திட்டம் போட்டு தாவீதை முடிக்க வேண்டும் என்று திட்டம் கொள்ளுகிறார்கள். இது வளர்ந்து அப்சலோமின் புரட்சி பெரிதாயிற்று. இப்பொழுது தாவீதின் உயிருக்கே ஆபத்து என்ற நிலை வந்தபோது தாவீதும் அவனோடு இருக்கின்ற உத்தம வேலைக்காரர்களும் ஓடி ஒளிகிறார்கள், மறைந்து விடுகிறார்கள். அந்த மறைவிடத்தில் இருந்து கொண்டு சிங்காசனத்தை இழந்து பெத்த மகனே தனக்கு விரோதமாய் புரட்சி ஏற்படுத்தி கொல்லுவதற்கு திட்டமிடும் நேரத்தில் வேதனை நகோரத்தில் இருந்து கொண்டு எழுதின சங்கீதம் மனித வாழ்க்கைக்கும், குறிப்பாக மனித வாழ்க்கை என்று சொல்லாமல் விசுவாசிகளின் விசுவாச பிரயாணத்திற்கு மிக பிரயோஜனமான ஒரு சங்கீதம். இதை படிக்க வேண்டும், இதன் ஆழங்களை தியானிக்க வேண்டும். வாரந்தோறும் உங்களோடு கூட இப்படி பல்வேறு ஆழங்களை வேதத்தில் சொல்லித் தருவது எனக்கு சந்தோஷம். இதன் பின்னணியத்திற்கு போவதற்கு முன்பு சங்கீதம் 3 முதல் வாசித்து பின்பு சாமுவேலின் புஸ்தகத்துக்கு சென்று மீண்டும் உங்களுக்கு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3ஆம் சங்கீதத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழில் கேட்கலாம். Lord, how they have increased who trouble me. என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள். Many are those who rise up against me. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகராய் விட்டார்கள். Many are they who say of me there is no help for him in God.
இனி அவனுக்கு தேவ உதவி இல்லை என்று என்னை பார்த்து தூஷிக்கிறவர்கள் அதிகமாய் விட்டார்கள். சேலா. எல்லாரும் சொல்லுங்க சேலா. இருக்கா பைபிள் அப்படி எழுதியிருக்கா? நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் படிக்கணும், அக்கு புக்கும் படிக்கணும். ஓகே, எல்லாம் சொல்லுங்க சேலா. But you, O Lord, are my shield for me, my glory, and the one who lifts up my head. I cried to the Lord with my voice, and he heard me from his holy hill. Selah. I lay down and I slept, and I awoke, for the Lord sustained me. I will not be afraid. I will not be afraid. I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around. Up, O God, my God, help me. Slap their faces, first this cheek, then the other, your fist harden their teeth. 8ஆம் வசனம். Salvation belongs to the Lord. Salvation belongs to the Lord. Your blessing is upon your people. Selah. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் சில பங்குகளை எடுத்து காண்பிக்கிறேன். 15ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் நான் வாசிக்கும் போது கூர்ந்து கவனியுங்கள். After this happened, that Absalom provided himself with chariots and horses and 50 men to run before him. Now Absalom would rise early and stand beside the way to the gate. Absalom காலையில் எழுந்து நகரவாசலில் போய் நிற்பான். So it was, whenever anyone who had a lawsuit came to the king for a decision, பிரச்சனையோடு வழக்குகளோடு ராஜாவை பார்க்க யார் வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி, and Absalom would call to him and say, what city are you from? And they would say, your servant is from such and such a tribe of Israel. நான் இந்த தேசத்திலிருந்து வருகிறேன், கோத்திரத்திலிருந்து வருகிறேன். Then Absalom would say to him, look, your case is good and right, but there is no deputy of the king to hear you. உன் வழக்கு நல்லது, நல்ல முடிவு கிடைக்கும், ஆனா அங்க தாவீதுக்கு யாருமே நியாயம் சொல்வதற்கு இல்லை. Moreover, Absalom would say, oh that I were made judge in the land. என்ன மட்டும் நியாயாதிபதி வச்சா எல்லார் வழக்கையும் நான் நியாயமா தீர்த்துறேன். கிளிப்பார். ஆமென். Or cause would come to me that I would give him justice. So it was, whenever anyone came near to bow down to him, யாராவது அவர்கிட்ட வந்து ராஜா மகனாச்சே என்று சற்று குனிந்தால் போதும், he would put out his hand, take him, kiss him. கட்சி மாத்த முயற்சி பண்றார். In this manner Absalom acted toward all Israel who came to the king for judgment. So Absalom stole the hearts of the men of Israel. இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயங்களை அப்சலோம் குடிக்கொண்டான். Then Absalom sent spies throughout all the tribes of Israel, saying, as soon as you hear the sound of the trumpet, then you shall say, Absalom reigns in Hebron. இந்த எக்காலத்தின் சத்தம் கேட்கும் போது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், அப்சலோம் எப்ரோனில் ஆளுகை செய்கிறார். Amen. And with Absalom went 200 men invited from Jerusalem, and they went along innocently and did not know anything. 12. Then Absalom sent for Ahithophel. Amen. ஐயா வரார். Amen. சவுலின் காலத்திலிருந்து இருந்தவர், the Gilonite, David's counselor from his city, while he offered sacrifices, and the conspiracy grew strong, for the people with Absalom continually increased in number. Amen. Increased in number. Now a messenger came. தூதன் வந்து தாவீது கிட்ட சொல்றான், came to David saying, the hearts of the men of Israel are with Absalom. இஸ்ரவேலில் எல்லாருடைய இருதயம் அப்சலோம் பக்கம் திரும்பியாச்சு, உன் பக்கம் யாருமே நாட்டில இல்லை. இதை தாவீது கேட்டவுடனே David said to all his servants who were with him at Jerusalem, arise and let us flee, or we shall not escape from Absalom. எழுந்து ஓடுவோம், தப்பித்துக் கொள்வோம், இல்லை என்றால் அப்சலோமுக்கு நாம் தப்ப முடியாது, அவன் நம்மை கொன்று விடுவான். Make haste to depart, lest he overtake us suddenly and bring disaster upon us and strike the city with the edge of the sword. பட்டயத்தால் தேசத்தையும் நம்மையும் அழிப்பதற்கு முன்பு எழுந்து ஓடுவோம் என்று தாவீது அரமனை விட்டு ஓடி ஒளிகிறான். 16ஆம் அதிகாரம் 1-2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 5லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறேன். Now when King David came to Bahurim, there was a man from the family of the house of Saul. சவுலின் காலத்திலிருந்தே
சவுல் கொல்லப்பட்டதிலிருந்து தாவீதின் மேல் வெறுப்பு கொண்டு, ஆனாலும் எஸ் சார் எஸ் சார்னு ஜிங்ஜாங் அடிச்சுட்டே பின்னாடி குழி நோண்டிட்டு இருந்த ஒருத்தன் இருந்தான். பக்கத்துல சொல்ல கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ அப்படின்னு. There was a man from the family of the house of Saul whose name was Shimei, the name of Gera coming from there. He came out cursing continuously as he came, and he threw stones at David and at all the servants of King David. தாவீது ராஜா மேல அப்பம் புசித்தவனும் ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டவனும் அவருடைய நன்மைகளை அனுபவித்தவனும் கூட இருந்தவனும் இப்பொழுது கல்லை தூக்கி தாவீதை அடிக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும், யாருக்கு ரொம்ப உதவி பண்றீங்களோ அவங்க தான் சீக்கிரம் உங்களை கல் அடிப்பாங்க. சத்தியம் தானே சொன்னேன். All right, and all the people and all the mighty men were on his right hand and on his left. Also Shimei said thus when he cursed. தாவீதை பார்த்து, ராஜாவை பார்த்து, அவர் ஃபைல தூக்கிட்டு அங்கங்க அரமனையில போய் சார் சார் மேஜஸ்டி மேஜஸ்டின்னு சொன்னவன் இப்ப சொல்றான், வெளியே வாடா வெளியே வாடா. ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும், புள்ளல இருந்து வேலைக்காரன் வரைக்கும். He says, come out you bloodthirsty man, you rogue. 8ஆம் வசனம், the Lord has brought upon you all the blood of the house of Saul. சவுலின் வீட்டின் இரத்த பழியெல்லாம் உன் மேல வந்திருக்கு. In whose place you have reigned, and the Lord has delivered the kingdom into the hand of Absalom your son. So now you are caught in your own evil because you are a bloodthirsty man. Amen and amen. Hallelujah. இந்த தாவீதின் சங்கீதத்தினுடைய அடித்தளத்தில் அப்சலோமை விட்டு ஓடிப்போன தாவீது, ஆமென், துன்பம் அவனுக்கு பெருகிட்டு, துன்பத்தின் பெருக்கம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் காலையிலிருந்து பிட்டு பகுத்து என் பிள்ளைகளுக்கு விசுவாச பாதைக்கு தேவையான ஆலோசனைகளை அழகாய் வழங்கி வந்திருக்கிறேன். தாவீது முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், ஆண்டவர் கிட்ட புகார் அளிக்கிறார். ஆண்டவரே, 1ஆம் வசனம், they have increased. என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஏராளமா இருக்கிறார்கள். எனக்கு விரோதமா நிறைய பேர் எழுந்துட்டாங்க. அவனுடைய டிஸ்ஆர்டர், அவனுடைய டிஸ்பிளஷர், அவனுடைய ட்ரபிள், அவன் அனுபவிக்கிற வேதனைகளை கர்த்தரிடத்தில் புகார் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். ஆமென். ஜனங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கிறார்கள், என் சமாதானம் என்னை விட்டு போயிட்டு எனக்கு விரோதமா எழும்பியிருக்கிறார்கள். troubles are increasing, enemies are increasing. day after day தூஷணம் பெருகுது, சத்ரு பெருகுது, விரோதம் பெருகுது, பிரச்சனை பெருகுது, எல்லாமே பெருகுது. கர்த்தாவே, என் தொல்லை பெருகுதுன்னு புகார் செலுத்துகிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். my enemies are increased, the volume of my enemies, the size of my enemies is growing up every day. your enemies, நல்லா அவன் சொல்றான், your enemies என்று சில இடத்துல சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தெரியும், என் சத்துருக்கள்லாம் அவருக்கு சத்ரு, ஏன்னா நான் ஆபிரகாமின் பிள்ளை. ஆமென். so Lord, they have increased, அவங்க எல்லாம் பெருகி இருக்கிறார்கள் என்று தன்னுடைய கம்ப்ளைண்டை சொல்லுகிறார். ஆமென். சீக்ரெட் பிளான், முதல்ல கம்ப்ளைண்ட். இரண்டாவது அவன் சொல்றான் கன்ஸ்பிரசி, எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னை தூஷிக்கிறார்கள். அதான் பின்னணித்தை உங்களுக்கு சொன்னேன். சீக்ரெட் பிளான் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க, உனக்கு விரோதமாக எவன் என்ன பண்றானோ தெரியாதுங்க. நான் சொல்றேன், அதி சீக்கிரத்துல அவன் ஒருத்தம் கூட தேற மாட்டான். கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அந்த விசுவாசம் இருந்தா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அஹீத்தோப்பேல், நல்ல ஆலோசனை வழங்குறவன், the counselor of David. ஆமென். தாவீதுக்கு எப்ப அட்வைஸ் வேணும்னாலும் அஹீத்தோப்பேல் கிட்ட தான் போவான். அவர் பாத்ஷிபாக்கு சொந்தக்காரர், அதனால பாத்ஷிபாவை இவர் கல்யாணம் பண்ணது அவருக்கு பிடிக்கல. ஏதாவது பிடிக்கலன்னா மனசுல வச்சு சரியான காலத்துல நம்மால every time something happens they are waiting for an opportunity to strike. நல்லா புரிஞ்சுக்கோ, வளர்ந்து வருகிற உயரத்தில் இருக்கிற நீயா இருந்தினா நல்லா புரிஞ்சுக்கணும், கூட இருக்கிறவன் கூட சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா உன்னை முடிக்கிறதுக்கும் பின்னாடி குத்துறதுக்கும் ரெடியா இருப்பான். ஆனா நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி இருக்கிற தாவீதுகளே, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்புறீங்களா? வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்றைய செய்தி நிறைய பேருக்கு நான் நம்புறேன் பிரயோஜனமா இருக்கும். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறான். ஆமென். அஹீத்தோப்பேலுடைய தீய ஆலோசனைகள். ஏன்? தாவீதுடைய மிலிட்டரி ஜெனரலா இருந்த யோவாப், நல்ல யுத்த வீரன், அவனும் கட்சி மாறிட்டான். யார் எந்த நேரம்
எந்த கட்சியில் உன் கண்களுக்கு மறைவாக மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் உயர்ந்து வரும் நேரத்தில் நமக்கு சத்துருக்கள் பல ரீதிகளில் நுழைஞ்சும் வளைஞ்சும் செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட கடின சூழ்நிலையில் சத்ருவத்தின் அகோரம் தனக்கு விரோதமா எழும்பி ஆட்சி பீடத்தை இழந்து மறைவிடத்தில் ஒளிந்து உத்தமமாயிருக்கிற சில நண்பர்களோடு கூட தாவீது இருக்கிற நேரத்தில் எழுதின சங்கீதத்தின் முதல் பாகம் தி கம்ப்ளைண்ட் ஆஃப் டேவிட். 2 கன்ஸ்பிரசி, எனக்கு விரோதமாய் இப்படி செய்கிறார்கள். மூன்றாவதாக தூஷணத்தை குறித்து நம்ம வாசித்தோம். David was worried. He was complaining about the mockery. என்னை குறித்து சொல்லுகிறார்கள், தேவன் அவனை விட்டு விட்டான், தேவன் என்னை விட்டு விட்டார், இனி தேவ சகாயம் தாவீதுக்கு இல்லை என்று என்னை குறித்து தூஷணம் பேசுகிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும், ஏமாந்தா ரோட்ல போற நாய் கூட உன்னை பத்தி பேசும். நீங்க வாழ்க்கையில உயரும் போது சம்பந்தமே இல்லாதவன் சும்மா நின்று எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி பேசுவான். நம்மால் அதை கேட்டுக்கிட்டு அப்படியா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இது தாவீதுக்கு நடந்துட்டு இருக்கு. ஷிமேயு தூஷிக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்க. ரத்த வெறி பிடிச்சவனை என்று கல்லை தூக்கி அடிக்கிறான், வாரி குப்பையை தூக்கி எறிகிறான். அத்தனையும் தாங்கின தாவீது முதலில் தேவனுக்கு நேராக தன்னுடைய புகார்களை, தன்னுடைய கம்ப்ளைண்டை சொல்லுகிறான். சொல்றாங்க, கடவுள் உன்னை விட்டுட்டாரு, உன்னை பனிஷ் பண்ண போறாரு. எத்தனை பேருக்கு தெரியும், வாழ்க்கையில நமக்கெல்லாம் சிலது நடந்தா போதும், நம்மால் என்னென்னமோ சொல்லுவான். அவ்வளவுதான், அவர் அம்போ, அவர் காலி, அவர் கடவுளை விட்டுட்டாரு, எல்லாரும் விட்டுட்டாங்க, வேண்டாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நீதிமான்களே, கர்த்தரை நம்பி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் புறம் கூறுதல், ரூமர்ஸ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உள்ளத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ட்ரபிள் மேல ட்ரபிள், கன்ஸ்பிரசி, ரூமர்ஸ், ரிடிக்யூல், மாக்கரி, நிந்தனைகள், வேதனை சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு நேராய் பேசினார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாவீதோடு இருந்த உத்தம வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தை சொல்லும் தாவீதே, ஷிமேவிய துண்டு துண்டா நாங்க வெட்டிடுவோம். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, என் புள்ளையே பண்ணும் போது கண்ட நாய் பண்றதுல என்ன, நான் எதையும் செய்யவில்லை என்று ஓடி ஒளிந்து ஜீவனுக்கு தாவீது மறைத்துக் கொள்கிறான். My son, my own son is fighting. Let Shimei insult me, it is okay. தூஷிக்க கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா தூஷிக்கட்டும் என்று தாவீது அமைதியா இருக்கிறான். கன்ஸ்பிரசி, கூட்டம் கூடுதலும், புறம் கூறுதலும், ரூமர்ஸும், மாக்கரியும், நிந்தனைகளும் தாவீதுக்கு ஏராளமாயிற்று. ஏதாவது ஒண்ணு நடந்த போது நம்மால தீர்ப்பு சொல்ற, அவ்வளவுதாண்டா அந்த குடும்பம், அவ்வளவுதாண்டா குடும்பம். பக்கத்துல யார் சொன்னது? சும்மா கொஞ்சம் அசைஞ்சு கீழே விழுந்தா போதுமே உடனே சுத்தி இருக்கிற அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பக்கத்துல யார் சொன்னது? கேளுங்களேங்க, பக்கத்துல கேளு, யார் சொன்னது அப்படின்னு. சிலர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்ப இந்த சிஸ்டர் சரிவா, எப்ப அது முடியும், எப்ப இது ஓட்டி ஆயிரும், ஏதா சொல்லலான்னு. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சவுக்கடி கொடுக்கிற நாள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட அகோர சூழ்நிலை இருந்திருக்கிற எனக்கு தெரியாது. இனி ஒரு நாளும் இந்த குடும்பம் எழும்பாது, இனி ஒரு நாளும் அவங்க வியாபாரம் எழும்பாது. இத்தோட அம்போ, இத்தோட காலி, இத்தோட. நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன். அவன் இவன் எடுக்கிற முடிவல்ல முடிவு. உன்னில் கொஞ்சம் துன்பத்தையும், உன்னில் கொஞ்சம் கண்ணீரையும், உன்னில் கொஞ்சம் உடையும் கண்டால் உன் ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வானொலியில் சொல்லுவார்களே, ஆமேன், இன்று சாயங்காலம் 6 மணி அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு பிரெடிக்ட் பண்ற மாதிரி நம்மால் சொல்ல தொடங்கிறோம். அந்த குடும்பமாங்க, அது அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க. இருங்க, அந்த மாதிரி நிறைய பிரெடிக்ட் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு அவன் இஷ்டம் நிறைவேறல, தேவ இஷ்டம் நிறைவேறி இருக்கு. உன் சத்ருவின் இஷ்டத்திற்கு உன்னை ஒப்புக்கொடாத தெய்வம் அவர். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஓ, இந்த சகோதரியா, என்ன, this man will fall, this woman will fall. சிலருக்கு உயிரத்துல ரொம்ப பிடிக்கும். யாரு உய்வான்னு காத்து கிடப்பான் நம்ம நீதிமான்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நான் சொல்ல வந்திருக்கேன், வேற யாரும் இல்ல, சத்ரு நம்ம வீட்டாரே.
தாவீதின் சிங்காசனத்தை புடுங்கியது பக்கத்து வீட்டு ராஜா அல்ல, வீட்டுல அரமனையில வளர்க்கப்பட்ட உன் அப்பத்தை புசித்தவனும் உன் பிராண சிநேகிதனும் உன்னுடைய பானபாத்திரத்தில் பங்குள்ளவனும் உனக்கு நேரே குதிகாலை நீட்டினாலவே. உன்னை சொல்லட்டுமா, ஆண்டவர் உன்னை முடிக்காம உன்னை எவனாலும் முடிக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அந்த காலத்துல அவங்க ரொம்ப பெரிய குடும்பங்க, இப்போ ரொம்ப அந்த காலத்துல அவங்க எல்லாம் பெரிய குடும்பங்க, அவங்க அப்பா பெரியவருங்க, அவங்க தாத்தா பெரியவருங்க. ஆனா இவரு யார் சொன்னது? எங்க அப்பாவை மிஞ்சதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், என் தாத்தாவை மிஞ்சதான் வந்திருக்கேன். I am a barrier breaker. I am a line crosser. I am a barrier breaker. I am a line crosser. நான் தடைகளை உடைப்பேன், எல்லாரும் போடுற வட்டத்தை தாண்டுவேன், எல்லா சத்துருத்துவத்தையும் ஜெயிப்பேன். தாவீது கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், கம்ப்ளைண்ட், புகார். ஆமென். கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் நிறைய எழும்பிட்டாங்கப்பா, நான் எங்கப்பா போவேன்? ஆமென். பக்கத்துல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, கம்ப்ளைண்ட்ல தொடங்கி கம்ப்ளைண்ட்ல சாவாத. நிறைய பேர் விசுவாச பாதை எப்படி தெரியுமா? ஜெபக்குறிப்பிலே தொடங்குவாங்க. என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு இது இருக்கு. இப்படி சாவறதுக்கு முன்னாடினாலும் ஜெபக்குறிப்பு தான். பிறந்ததுன்னு சாவர வரைக்கும் ஜெபக்குறிப்பிலே சாவர விசுவாசியே. தாவீது ஜெபக்குறிப்பில் தொடங்குகிறான், கம்ப்ளைண்டில் தொடங்குகிறான், புகாரில் தொடங்குகிறான். ஆனால் புகாரில் தொடங்கின தாவீது இப்ப நம்பிக்கைக்கு அடுத்த கால வைக்கிறான். பக்கத்துல ஒருத்தர் சொல்ல, புகார்ல தொடங்கிட்டு புகார்லே சாவாத, கொஞ்சம் நம்பிக்கைக்கு நகரு, ஏன்னா அங்கதான் உன் வெற்றியை கர்த்தர் தருவார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போக ஆயத்தமா இருக்கீங்க. We see David's confidence. He is now shifting from complaint to confidence in God. புகார தாண்டி நம்பிக்கைக்கு தாவீது நகர்ந்து போகிறான். பிரச்சனை இருக்கா? இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேதனை இருக்கா? அப்சலோம் இருக்கானா? அஹித்தோப்பேல் இருக்கானா? ஷிமை இருக்கானா? நல்லா இருக்கானுங்களா? ஆடுறானுங்களா? நீ நல்லா இருக்கியா? இல்ல. ஆனா கவலைப்படாத, கொஞ்சம் தூரத்துல உன் சத்துருக்களை He trusted in God. மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். ஆமென். மூன்றாம் வசனம் சொல்றான், but you O Lord are a shield for me. கம்ப்ளைண்ட் இப்ப இல்ல, தொடங்கும் போதுதான் கம்ப்ளைண்ட். இப்ப கம்ப்ளைண்டே இல்ல டேவிட் கிட்ட. ஒரு முறை கம்ப்ளைண்ட் பண்ணா, கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சிட்டு இப்ப சொல்றான், நீரோ, தமிழ் எப்படி எழுதியிருக்கு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் தொடங்கும் போது கம்ப்ளைண்ட்ல தான் தொடங்குவேன். ஏன்னா உபத்திரம் வியாகுலம் என்னை வாட்டுது, என் புள்ளை எனக்கு விரோதமா வந்துட்டான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா கம்ப்ளைண்டே என் வாழ்க்கையா இருக்காது. தொடங்கும் போது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆனா கம்ப்ளைண்ட நான் ஷிஃப்ட் பண்ணி என் இடத்தை நம்பிக்கைக்கு வரும்போது சொல்லுவேன், ஹே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பக்கத்துல சொல்லுங்க, இப்ப நான் கீழே இருக்கிறேன், ஆனா என்னைக்குமே நான் கீழே இருக்க மாட்டேன். ஏன்னா என் தலையை உயர்த்துகிறவர் என்னை சந்திக்க வருகிறார். உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்லட்டுமா, இன்னைக்கு நீ கீழே இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீ கீழே இருக்க மாட்டேன். ஏன்னா உன் தலையை உயர்த்துகிறவர் உன்னை சந்திக்க வரும்போது உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் ஒரு ஆமீன் தானே கேட்டேன், ஒரு ஆமீன் தானே கேட்டேன். You are a shield, you are my protection. எனக்கு விரோதமாய் அம்புகள் வருகின்றன, எனக்கு விரோதமாய் ஈட்டிகள் வருகின்றன. ஷிமேயும் எமருக்கும் கல்ல அடிக்கிறான், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கர்த்தாவே, இனி நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல, நீர் என் மகிமையும் நீர் எனக்கு என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார்? அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உனக்காக ஒரு கொடியை ஏற்றுவார். He will raise up a banner for you. He'll raise up a standard for you. Hallelujah. David believed that God will protect him. கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருந்தது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னைக்கு நீ கொஞ்சம் கவுந்து இருக்கலாம், ஆனா சீக்கிரம் கர்த்தர் உன்னை ஹானர், உன்னை டிக்னிஃபைடா, உன்னை செல்வாக்கோடு, உன்னை செல்வத்தோடு,
உன்னை ராஜாக்களோடு, உன்னை உயரத்துல. இன்னொரு வாட்டி எனக்காக ஒரு முறை பக்கத்துல தட்டி சொல்லு. இன்னைக்கு ஒரு வேளை கொஞ்சம் வெட்கக்கேடா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே வெட்கக்கேடுல கர்த்தர் வைக்க மாட்டார். ஹானர், டிக்னிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ், மணி, wealth, riches, everything will come to me. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னைக்கு உனக்கு இருக்காது? Hallelujah. My God will lift your head once. மீண்டும் உன் தலை உயர்த்த போறார். மீண்டும் உனக்கு வெற்றி தர போறார். மீண்டும் உன் நிந்தனையை புரட்ட போறார். மீண்டும் உன்னை ஆசீர்வதிக்க போறார். சோ கம்ப்ளைண்ட்ல இருந்து கான்ஃபிடன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆவறார். சிலருக்கு கம்ப்ளைண்ட்லயே வாழ்க்கை. அதான் இந்த ஜெபம்லாம் நிறுத்திடுறது. நான் உள்ள ஓடி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர் கம்ப்ளைண்ட், பாஸ்டர் கம்ப்ளைண்ட்டை நிறுத்து. ரட்சிக்கப்பட்ட ஒரு வருஷம் கம்ப்ளைண்ட்ல இரு. அதுக்கப்புறம் விசுவாச பாதையில எத்தனை போராட்டம் வந்தாலும் கம்ப்ளைண்ட் ஜெப குறிப்பெல்லாம் குப்பையில போட்டுட்டு சொல்லணும், என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார். He is the glory and the lifter of my head. He is the glory and the lifter of my head. I am a barrier breaker. I am a line crosser. I am a son of God. I am a son of the most high God. Hey! பக்கத்துல கம்ப்ளைண்ட் நிறுத்து. நம்பிக்கையாரு. மூன்றாவது பங்குக்கு தாவீது போகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிரேயர். நம்மால் பிரேயரே முதல்ல குழம்பி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். I cried to the Lord. I cried to the Lord. cried வேற, wept வேற. வெப்ட்னா கண்ணீர் விட்டு ஐது தோச்சி அது. ஆமென். cried அப்படின்னா ஒரு அழுகை இருந்தாலும், ஒரு வேதனை இருந்தாலும், ஒரு ஜெபத்தின் சத்தம், ஒரு சத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க நீ ஜெபம் பண்ணா அவர் கேட்பார் அப்படின்னு? தைரியமா சொல்லணும். நீ என்ன குற்றம் பண்ணி எனக்கு தெரியாது, ஆனா நீ மீட்கப்பட்டவனா மீட்கப்பட்டவளா இருந்தா பக்கத்துல தட்டி சொல்லு, நான் சத்தம் உயர்த்தினா அவரு கேட்பாருங்க. அந்த நம்பிக்கை இருந்தா நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Says, I cried out to God with my voice. He heard me from his holy hill. Amen. Hallelujah. சில நேரத்துல நம்ம சத்தங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சிலதெல்லாம் சொல்லணும். When you're going through trouble, amen. யாரை நம்பணும்னு தெரியாத போது, யாருக்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு தெரியாத போது, யாரையும் உன்னால நம்பாத முடியாத போது, யாரை பார்த்தாலும் விரோதி மாதிரி தெரிகிற போது, யாரை பார்த்தாலும் இவன் நமக்கு அகேன்ஸ்டா இருப்பான்னு தெரிகிற போது, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம கதவு பூட்டிட்டு உன் சத்தத்தை அவர்கிட்ட உயர்த்தி சொல்லு. Confidence is coming back to David. 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 பக்கத்துல கம்ப்ளைண்ட் தாண்டி இப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியாச்சா? இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சரியாச்சா? அப்சலோம் இருக்கானா? அகித்தோப்பேல் இருக்கானா? ஷிமை இருக்கானா? சிங்காசனம் இருக்கா? இல்ல, எதுவுமே சரியாவல. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. The glory and the lifter of my head. I cried with the voice to God and he heard my voice from the holy hill. அஞ்சாம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Amen. The third thing, the next thing we see in this psalm, ஒவ்வொரு நாளும் தாவீது தன்னை புதுப்பித்துக் கொண்டான். எத்தனை பேர் நம்புறீங்க எல்லா நாளும் நல்ல நாள்? இப்படி சொல்றார் அழகா, கவனிக்கிறீங்களா? He says in English, I lay down. மீண்டும் கேட்கிறேன், ஷிமை இருக்கானா? பப்பா பண்றானா? குப்பையை சொல்றானா? ஒருத்தன் பட்டையை எடுத்து சுத்திட்டு இருக்கானா? எல்லா விரோதமும் இருக்கா? எலும்புனா லட்சக்கணக்கு 10,000 பேர் விரோதமா இருக்காங்களா? ஒரு பக்கம் 1000, இன்னொரு பக்கம் 10,000 பேர் இருக்காங்க. எல்லாம் இருக்கா? எல்லா பிரச்சனை இருக்கா? எல்லா போராட்டம் இருக்கா? சொல்றாரு, I lay down and slept and I awoke. எல்லாரும் என் கூட 4 வாட்டி சொல்லணும். I lie down, sleep, I awake. இது ரொம்ப ஆழமானது. ராத்திரியில தூங்காம லைட்டை போட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிறான்னா ரொம்ப பிரச்சனை உள்ள மனுஷன் அர்த்தம். ஆமென். நாங்க சில நேரம் பைபிள் படிக்கிறதுக்காக லைட் போட்டிருக்கோம். ஆமென். எந்த நேரம் தூங்குறோம், எந்த நேரம் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. அது எங்க வாழ்க்கை. லே டவுன், எல்லாம் சொல்லுங்க. லே டவுன், slept and I awoke for the Lord sustained me. நான் படுத்தேன். சொல்லுங்களேங்க பக்கத்துல, நான் படுத்தேன். இப்ப படுக்காத, பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். நான் படுத்தேன், நான் தூங்கினேன், நான் எழுந்தேன். எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா அந்த 3 வார்த்தையில? என்ன தெரியுமா சொல்றாரு? எவ்வளோ பிரச்சனை எனக்கு,
எந்த மனுஷனுக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு தான் இன்னைக்கு ஜெருசலேம்ல. ஆனா நான் படுக்கிறேன், நான் தூங்குறேன், நான் காலையில விழிக்கிறேன். என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு பிரச்சனை இருந்தாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கனால எனக்கு சமாதானம் இருக்கு. எல்லாம் சரியாயிடும், வீண்டும் என் தலை உயர்த்துவாரு. அதனால எல்லாரும் என் கூட சொல்ல, நான் படுக்கிறேன், தூங்குறேன், காலையில எழுந்திருக்கிறேன். அந்த எழுந்திருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு காலையில, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இல்ல புதன்கிழமை, இல்ல வியாழக்கிழமை, இல்ல வெள்ளிக்கிழமை, இல்ல மே 1ஆம் தேதி, இல்ல 4ஆம் தேதி, ஏதோ ஒரு நாள் எனக்கு தெரியாது. நான் படுப்பேன், நான் உறங்குவேன், நான் எழும்புவேன். ஆனா ஏதோ ஒரு நாள் காலையில கர்த்தர் என் யுத்தத்தை முடிப்பாரு. One of these days, one of these days, one of these days, I will lie down, I will sleep, and I will wake up, and I wake up, I will see my victory. அடி போடு. Amen. இன்னொரு வாட்டி பக்கத்துல படுத்தேன், தூங்கினேன், எழுந்தேன். எத்தனை பேருக்குள்ள எதிர்பார்ப்பு? இன்றோ என்றோ ஒரு நாள் சீக்கிரம் இந்த நிலைமை எல்லாம் மாறிடும். கம்ப்ளீட் சினாரியோ கர்த்தர் மாத்துவாரு. When you're in trouble, I need my peace. I lay down and then I awoke. How can I sleep and I awake in so much trouble? அவன் சொல்ற ஆன்சர், because the Lord sustained me. கர்த்தர் என்னை தாங்கினார். உபத்திரவத்துல படுக்கிறேன், உறங்குறேன், எழும்புகிறேன். வேண்டாததெல்லாம் டெய்லி எனக்கு அதுல சொல்றானுங்க. ஷிமேயு வந்து பேசுறான், அகித்தோப்பேல் சொல்லுகிறான். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் நான் படுக்கிறேன், உறங்குறேன், எழும்புகிறேன். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு படுத்து தூங்கி நாளைக்கு காலையில எழும்பும் போது துர்ச்செய்தியை நீக்கி கரங்களை வைத்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லாமா? நான் நீ நற்செய்தியை கேட்கிற நாள் வந்தாச்சு. நியூ லைஃப் சர்ச்சில் என் கூட ஆராதிக்கிற பிள்ளைகளே, எத்தனையோ ராத்திரி வேதனையின் அகோரத்துல படுத்த, உறங்கின, தூங்கின. ஆனா சீக்கிரம் one of these days, இதுவரையும் கேட்டிராத உன் நற்செய்தி காதுகளில் கேட்கிற மகத்துவமான வெற்றியின் நாளை நீ காணப்போகிற என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு சொந்தம் என்று நம்புற யாரா இருந்த கையை தட்டியோ உயர்த்தியோ ஆமென் என்று சொல்வீர்களாக. Today or tomorrow or Wednesday or Thursday or Friday could be my miracle day, could be my deliverance day. So I lie down, I sleep and I wake up. Amen சொல்ல மாட்டீங்களா? Every morning must be a morning of renewal. You get up in the morning, காலையில் எழும்பும் போது நீங்க சொல்லணும், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். உன் கரங்களை உயர்த்தும் போது உங்களை 2-3 கேள்வி கேட்க விரும்புறேன். உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் என் ஆண்டவரால திடீர்னு ஒரு நாள் காலைல மாத்த முடியுமா? கம்ப்ளீட் பட்டணத்தை உனக்கு சாதகமா என் தேவனால மாற்ற முடியுமா? சில சூழ்நிலை எல்லாம் என் ஆண்டவரால பல வருஷங்கள் 38 வருஷம் மாறாத பிரச்சனைய ஒரே நாள் என் தேவனால மாற்ற முடியுமா? சில மனிதர்கள் எல்லாம் ஓரங்கட்டி, சில மனிதர்கள் தூக்கி வெளியே போடுவதற்கு என் ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? 10 வருஷமா உன்னால முடிக்க முடியாத பிரச்சனைய இன்னைக்கு அடுத்த 10 நிமிஷத்துல முடிக்க என் தேவனால முடியுமா? ரொம்ப நாளா உன்னை வேதனைப்படுத்தின பல வேதனைகளை பெர்மனண்டா செட்டில் பண்ண, பெர்மனண்டா தொங்க விட என் தேவனால முடியும்னு யார நம்புறீங்களா? எல்லா ராத்திரியும் தாவீது படுத்தான், உறங்கினான், எழுந்தான். என்ன நம்பிக்கை? காலைதோறும் புதிய கிருபைகளை தருவார். அதனால சங்கீதக்காரன் சங்கீதத்தில் பாடினான், காலையில் உம்முடைய கிருபையையும் இரவில் உம்முடைய உத்தமத்தையும் பாடுவேன். I'll wake up in the morning and I will sing of your grace, and in the night I will sing of thy faithfulness. What a wonderful God we serve. Hallelujah. Don't be depressed. Don't be worried. இப்படி தூங்கி எழுந்து எதிர்பார்ப்போடு இருந்தா உன்னுடைய மனப்பாங்கே மாறிடுங்க. எதிர்காலம் நல்லா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, கிரேட்டர், பிகர் அண்ட் பெட்டர் is on the way. Every morning, இன்னிலிருந்து அடுத்த நிறைய நாட்கள் நீங்க காலையில் எழும்பும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கணும். இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒண்ணு நல்லது செய்ய போறார், இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது.
சூழ்நிலை கடினமா தான் இருக்கு. ஆமா, கஷ்டம் இருக்கா, சிமை இருக்கானா, அகித்தோப்பியல் இருக்கானா, அப்சலோம் எல்லாம் இருக்கானா, காலையில் எழும்பும் போது என்ன எதிர்பார்ப்பு? இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லி, இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாருங்க. அந்த எதிர்பார்ப்புல யாராவது 2 கையை தட்டி 3 முறை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் எழுந்தேன் பாஸ்டர், ஆனா ஒண்ணு நடக்க. எழுந்துட்டே இரு, ஏஞ்சிரு. சில 10 மணி வரை தூங்குற போத்திக்கிட்டு எழுந்துரு. எவ்வளவு சீக்கிரம் எழும்ப முடியுமோ எழுந்துரு. ராத்திரியில படுத்தேன், பக்கத்து சொல்லுங்க, படுத்தேன், உறங்கினேன், எழும்புகிறேன். ஏன் தெரியுமா படுக்கிறேன்? ஏன் தெரியுமா தூங்க முடியுது? கர்த்தர் என்னோடு இருக்க, அவரை நம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா எழும்புகிறேன்? கர்த்தர் ஏதோ ஒண்ணு எனக்கு செய்து முடிக்க போறார். இந்த நம்பிக்கைக்குள்ளேயே நீ வாழணும். இந்த நம்பிக்கை வளர்த்து நீ வாழணும். டேவிட் moves from complaintல இருந்த டேவிட், now he comes to confidence. Last partல 1 is complaint, 2 is confidence, 3 he comes to the next level called confession. மூன்றாவது பங்குக்கு தாவீது வருகிறார், அறிக்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட்டை தாண்டி மனநம்பிக்கைக்கு வந்த பின்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உரிய வல்லமையை கர்த்தர் உன் நாவில வச்சிருக்கிறார், அதன் கனிகளை தான் நான் புசிப்பேன். அப்படின்னா உன் வாழ்க்கைக்குரிய வார்த்தை இன்னொருத்தர்கிட்ட இல்ல, உன் வாயில தான் இருக்கு. உன் வாழ்க்கையால நீ உன்னை கட்டலாம், உன் வார்த்தையால நீயே உன்னை கெடுக்கலாம், உன் வார்த்தையால நீயே ஃபேன்ல தொங்கி சாவலாம். It's all up to you. வார்த்தை, கன்ஃபெஷன். தாவீது கம்ப்ளைண்ட்டை தாண்டி நம்பிக்கைக்கு வந்த பின்னாடி he takes us in another step. He confesses. என்ன கன்ஃபெஸ் பண்ணுகிறார்? Let me read it. 6ஆம் வசனம். I will not be afraid. நான் பயப்படுவது இல்லை. கொல்லதுக்கு ரெடியா இருக்காங்க, எப்போ உயிர் போகும்னு தெரியாது. தாவீது இப்ப அறிக்கை செய்றான், நான் பயப்படுவது இல்லை. பரவாயில்ல, எழுதுறதெல்லாம் அப்படி வச்சுட்டு 4 பேரை தட்டி சொல்லுங்க, I will not be afraid. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு. சும்மா வீராதி வீரர் மேலே நடிக்காத. பயம் நிறைய இருக்கு, உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், பிள்ளைக்கு என்ன ஆகும், அது என்ன ஆகும், எல்லாருக்கும் இருக்கு. இப்ப அல்லையா ஆமையெல்லாம் நல்லா இருக்கும். புதன்கிழமை பாரு உன்னை எப்படி இருப்பேன்னு. ஸோ 4 பேரை திரும்ப தட்டிச்சு, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படவே. நிறைய பயம் இருக்கும்போது சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். சில காரியங்கள் நமக்கு நடக்காம தாமதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஏன் அவர் என்னை மறந்துட்டார். தாவீது சொல்றான், கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். எப்ப தெரியுமா கேள்வி கேட்பீங்க? ஆண்டவர் அமைதியா இருக்கும் போது கேள்வி நிறைய கேட்பேன். ஆமென். ஒன்னும் நடக்கல பாரு, ஜெபம் பண்ணாலும் பாஸ்டிங் பண்ணாலும் என்ன பாஸ்டிங் பண்ணாலும் ஒன்னும் நடக்காத ஒரு காலையில இருக்கு பாரு, அப்பதான் உனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். நான் இதை எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த படகுல இயேசு போறாரு, அவர் உள்ள போய் ஸ்டர்ன்ல, டெக்ல, மூளையில நல்லா, அதுவும் பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்ல, தலகாணி வச்சு தூங்குறாராம். தலகாணி என்பதை மென்ஷன் பண்றான்னு என்ன அர்த்தம்? கம்ஃபர்டபுளா தூங்குறாராம். நான் இப்படி நினைச்சு பார்த்தேன், பேதுரு மீன் பிடிக்கிறவன், கடல்ல இருந்தவன், அவர் பயப்படுகிறார், எல்லாரும் பயப்படுறாங்க. நான் இப்படி நினைச்சு பார்த்தேன், நான் ரொம்ப விசுவாச வீரனா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், உள்ள போய் பார்த்துப்பேன், புயல் வீசுறது சாவர மாதிரி இருக்கும், நம்ம இயேசுநாதர் காணுமே, எங்கன்னு பார்த்தா மூலையில படுக்கிறார். நான் என்ன பண்ணிப்பேன், நானும் ஒரு தலகாணி போர்வை எடுத்து அவரை போய் கட்டிப்பிடிச்சு படுத்திருப்பேன். ஏன்னா அவருடைய வேதனையின் நேரத்தில், எல்லாம் முடிகிற நேரத்தில் அவர் ஒன்றை செய்கிறார், அவர் இளைப்பாறுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு உங்க அகோரத்தின் நடுவுல தைரியமா சொல்லுவீங்க, நான் பயப்பட மாட்டேன்? ஒரு 7 முறையாவது சத்தமா சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பயம் இருக்கு பாருங்க. சொல்லு. ஆண்டவர் ஒரே அதிகாரத்துல ஜோஷுவாவை பார்த்து 8 முறை சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. பைபிள்ல மட்டும் 365 முறை அந்த பயப்படாதே என்ற வார்த்தையை பல சூழ்நிலைகள் பயன்படுத்தினார். பயப்படாதே, பக்க சொல்ல, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார மூக்க உடைச்சிரு போறேன். That's not what I meant. ஒரு விசுவாசம், ஒரு தெய்வ நம்பிக்கை. Say, I will not fear. This is the power of declaration. Amen. ஒவ்வொரு நாளும் காலையில தாவீது எழும்புனா ஏதாவது ஒரு குப்பை காலில் கேட்கும், ஏதாவது ஒரு தூஷணத்தை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தீய வார்த்தை சொல்லுவாங்க, இது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்கும் போதெல்லாம் தாவீது இப்ப சொல்ற, நான் கம்ப்ளைண்ட்டுக்கு வரல, இப்ப எனக்கு ஒண்ணுதான் இருக்கு, I will not fear because he is the glory and the lifter of my head.
நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கமே தான், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உள்ள கதவு போட்டோன்னே உள்ள ஆடுது திகில். ஆனா அறிக்கை செய்யும் போது சொல்லு, நான் பயப்பட. எத்தனை பேர் இருக்கீங்களா? ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப சொல்றேன்? நீங்க நிறைய பேர் பயந்தாங்க ஒளிங்கோ. நம்ம எல்லாரும் தான் உள்ள அந்த ஆடுது பாருங்க. அதனால அடிக்கடி நீ என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இன்னொரு வாட்டி பக்கத்துல நான் பயப்பட மாட்டேன், என்ன பத்தி தெரியுமா, நான் பயப்படவே மாட்டேன். விசுவாசமா கர்த்தரை நம்பி சொல்லு, நான் பயப்படவே. I will not fear. உன்னை பத்தி என்னென்னமோ ஜனங்க சொல்லும் போது பக்க சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு கட்டின பிசினஸ் உடைஞ்சு முன்னாடி விழும்போது பக்க சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். கடன்கள் உன் தலைக்கு மேல வெள்ளம் போல ஓடும் போதும் சொல்லு பக்கத்துல, நான் பயப்பட மாட்டேன். வீடு சம்பாதிச்ச சுதந்திரங்கள்லாம் அசைக்கப்படக்கூடிய நேரம் வரும்போதும் தைரியமா சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். உன் பிள்ளைகளை குறித்து பல சூழ்ச்சிகளும் வார்த்தைகளும் உன்னை பார்த்து சொல்லும் போது அங்க தைரியமா சொல்லு, கர்த்தரை நம்புறல சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை பயத்தை கொண்டு நீ சந்திக்க முடியாது. இப்படி சொல்றேன். ஒரு பக்தன் சொன்னான், பயம் அல்ல பிரச்சனை உன் வீட்டின் கதவை தட்டும் போது பயத்தை அனுப்பாத கதவை திறப்பதற்கு. ஏன்னா பயம் அங்க போய் நின்று பிரச்சனை கூட கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். என் கண்ணு வந்துட்டியா, பயமா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பயத்தை கதவை திறக்க அனுப்பாத. யாரு தெரியுமா கதவை திறக்க அனுப்பணும்? விசுவாசத்தை அனுப்பு. ஏன்னா விசுவாசம் போய் கதவை திறந்தன்னு கேட்க, யாரு அப்படின்னு, தோ வந்திருக்கேன் பிரச்சனை அப்படின்னு கிளம்பு. உனக்குள்ள இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். When problem knocks your door, don't send fear to open the door, send faith to open the door. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? David says, it's my choice. It's a disciplined choice. What is my choice? In the midst of turmoil and trouble and problems, I will declare, I will confess, I will not be afraid. I will not be afraid. Fear is natural. பயம் சாதாரணமானது, எல்லாருக்கும் வரும். பட் தாவீது அதுக்கு ஆப்போசிட் சொல்றான், நான் பயப்படுவதே. இன்னைக்கு கதவை திறந்து வீட்டுக்குள்ள வலது காலை வச்சோன்னு சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். இந்த வீட்டுல தங்கி தாகரிப்பேன். இந்த வீடு எனக்கு சொந்தம். இதை கட்டி முடிப்பேன். இதை நான் சாதிச்சு முடிப்பேன். நான் பயப்பட மாட்டேன். என்னைக்கு நீ பயத்துக்கு தலை குனிஞ்சியோ உன் சத்துருக்கள் ஜெயிப்பார்கள். என்னைக்கு விசுவாசத்தை முன்னாடி அனுப்புறியோ உன் சத்துருக்கள் சிதறி போவார்கள். பிராமின் சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா சொல்றான் தாவீது? பயப்பட மாட்டேன்னு மட்டும் சொல்லல. I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around. ஏழாம் வசனம். ஆமென். Oh, up God, my God, help me, slap their faces. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் பயப்படுறது மட்டுமல்ல, நீ என் பிரச்சனைக்கு உள்ள இருக்கிறீங்கன்னா நிச்சயமா எனக்கு நல்ல முடிவு கர்த்தர் தருவார். நான் இதை படிக்கும்போது தாவீது இப்போ கம்ப்ளைண்ட்ல இருந்து கான்ஃபிடன்ஸ்க்கும், கான்ஃபிடன்ஸ்ல இருந்து கன்ஃபெஷனுக்கும் போன தாவீது இப்போ இப்படி ஆண்டவரையே பிரச்சனைக்குள்ள கொண்டு வரான். ஆமென். பக்க சொன்ன, சும்மா ஏன் தனியா சண்டை போடுறேன்னு, அவரை கொஞ்சம் உள்ள விடு, அவரை கொஞ்சம் விடு சண்டைக்கு. அவர் பைபிள்ல நம்மால ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தானா, யுத்தத்துல கொஞ்சம் சண்டையில இவர் தோக்குற மாதிரி இருந்துச்சு. அப்பா பார்த்தானடா நம்ம புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு அவரு கல்லா தூக்கி அடிச்சாருங்க. பக்க அவரை போய் கொஞ்சம் சண்டைக்குள்ள கொண்டு வா அப்படின்னு. Let me read this for you. நான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணேன். ஏன் செலக்ட் பண்ணேன்னா, ரொம்ப நாளா நிறைய கூத்துக்கு பலார்னு அடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அடிச்சா அது தப்பாயிருனால அடிக்க முடியல. இன்னைக்கு காலையில இருந்து இது 3வது முறை அவனை அறையிறேன். நல்ல வாய்ப்பு. வலிக்காப்பா அவனுக்கு வந்து நில்லா. Look at this verse. Read it for me in message translation. தாவீது முதல்ல கம்ப்ளைண்ட் பண்றான். God, so much problems, so many enemies, all talking unwanted things against me. What shall I do? Complain. Then he moves to confidence, the glory and the lifter of my head. And then he comes to confession and say, I will not be afraid. God will give me victory. இப்போ fourth என்ன பண்றான்? கடவுளையே பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்து, நான் ஏங்க அவனுங்களை அடிக்கிறேன், நீ அடி. எப்படி சொல்றான் பாருங்க. Look at the English. You can see the screen. என்ன பாக்குறீங்களா? Up God. என்ன ஆண்டவர் எழுந்துரு. Number 2. My God, என் தேவனே, help me. இப்ப பாருங்க, நல்லா டைட்டா பிடிச்சு பல்லு உடைஞ்சிரும்.
listen to this பைபிளை சும்மா படிக்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க ஆனா பார்க்க மாட்டீங்க. எனக்கு மட்டும் தான் அதான் தெரியும். look at this, how he says, David, my God, up God, எழுந்திரு, சும்மா நீ நான் தான் படுத்திருக்கேன், நீ எழுந்திரு. now slap their faces. அவங்க தவட மேல பலார் நடி. நான் சொல்ல பைபிள் அப்படிதான் எழுதிருக்கு. slap their faces. அப்புறம் சும்மா ஸ்லாப்னு சொன்னா எந்த பக்கம்னு தெரியாது, நல்ல கிளாரிட்டியா சொல்றான், எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான் கடவுளுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் பாருங்க ஒதுங்கி போறான், கிட்டவையா. okay, slap their faces. number 1, look at the message translation. first this cheek, முதல்ல இந்த தவட. number 2 இந்த தவட. காலையில 3 கம் எங்க நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? பக்கத்துல சொல்ல, அவரை சண்டையில விடு. நீ ஏன் போய் முந்திக்கிட்டு நிக்கிறியா? ஓரம் ஒதுங்கிட்டு நம்மால விடு. இந்த தவடையில ஒண்ணு கூட ஆண்டவரே, அதுக்கப்புறம் இந்த தவடையில என் ஆண்டவர் அடிச்சா தேர்வான. then number 3 இப்ப சொல்றாரு, ஆண்டவரே 2 தவடையில 2 கொடுத்ததுக்கு அப்புறம் ஏங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? பைபிள்ல தாவீது சொன்னதானே சொல்றேன். என்ன பாருங்களேன், உன்னை ஒரு மாதிரி பண்ணவெல்லாம் தவட காலி. நான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள சிலருடைய லெப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. இப்ப என் கைய பார்க்கணும். அடுத்து சொல்றாரு, your fist. See, the Bible is so good. It's good to learn. There is humor in the midst of trouble. நெருக்கத்துல கூட ஒரு நகைச்சுவையா அந்த சங்கீதத்தை. Your fist hard in their teeth. ஒரே குத்துக்கு ஆண்டவரே, பல்லு 10 போயிடணும். ஆமென். பல்லே இல்லாத ஒரு பாட்டி நம்ம கடிச்சதுன்னா கை எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, மசாஜ் மாதிரி இருக்கும் என்ற மாதிரி பல்லு உடைச்ச சிங்கம் நம்மளை கடிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? அதுவே ஒரு தனி டேஸ்ட் என்ற மாதிரி உன்னை முடிக்க நினைக்கிற சத்துருவை டிஸ்ஆர்ம் பண்ணி பல்ல புடுங்கி, இந்த தவடையில ஒண்ணு, அந்த தவடை. I like the Bible. God is good. God is going to slap your enemies. இப்படி ஷார்ட்டா சொல்லிறேன். என்ன பாக்குறீங்களா? உன்னை வெட்கப்படுத்த நினைச்சவங்களை என் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற சமயம், நேரம் வந்தாச்சு. இந்த வார்த்தை எனக்கு சொந்தம்னு நம்பினா கையை தட்டி ஆமென் சொல்ல கடவர்கள். All this shall be done. இன்னும் சொல்ல போனா, இப்படி தவடையில அடின்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? சண்டை நான் பண்ணலப்பா, நீ பண்ணிக்கோ. நான் ஏன் என் கையை உடச்சிக்கணும்? அந்த பல்லு எரும பல்ல பட்டுச்சுன்னா என் கை போயிரும். எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். ஆனா அடிக்கிற வேலை, முடிக்கிற வேலை நீ பாத்துக்கோ. நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். நான் படுக்கிறேன், நான் படுத்த உடனே உறங்குகிறேன், நான் காலையில் எழும்புகிறேன், நீ பல்ல உடைச்சுக்கோ. இந்த மாதிரி நம்பிக்கைலாம் யாருக்கு இல்லையா? கமா, நல்லா தானே சொல்லிட்டு கொடுக்குறேன் பைபிள. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He says, I am not afraid. God is with me. I am not afraid. God is with me. பக்கத்துல தட்டி சொல்ல, I am not afraid. God is with me. He is slapping my enemies around. One on this cheek, one on that cheek, one on the மூஞ்சி. Amen. சாத்தானுக்கு இன்னைக்கு சவுக்கடி கர்த்தர் கொடுக்கிறாரு. பக்கத்து சொல்லுங்க, இந்த யுத்தத்துல நான் தனியா இருக்கேன்னு நினைக்காத. நல்லா சொல்லு. வாயை திறந்து சொல்லல, நாங்க வந்து நிப்பேன். சொல்லு, இந்த யுத்தத்துல, இந்த சண்டையில நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்காத. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர். Finally, the third declaration சொல்றார், from the Lord salvation belongs to the Lord. கடைசியா சொல்றார், எனக்கு ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? கர்த்தரிடந்து வரும். உன் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சொல்றேங்க, God is the ruler
ஆஃப் தி சிச்சுவேஷன். உன் சத்ரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எல்லாம் முடிக்கும் போது என் ஆண்டவர் சொல்றதாங்க முடிவு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஃபைனல் திறவுகோல் என் கர்த்தர் கையில தான் இருக்குன்னு நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். David says, I don't want to fight this battle. How can I fight my son? நான் பெத்தெடுத்த என் மகன் நெஞ்சில ஈத்திய குட்டை என்னால முடியாது. என்னோடு இருக்கிறவள் செய்வாங்க, ஒருவேளை முடிக்கலாம், ஆனா எனக்கு இந்த யுத்தத்துல பங்கு வேணாம். நீங்களே இந்த தாவடையில ஒண்ணு அந்த தாவடையில ஒண்ணு மூக்குல ஒரு குத்தும் குத்துனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அவன் ஜெயிச்சாலும் எனக்கு கெட்ட பேர், அவன் தோத்தாலும் எனக்கு கெட்ட பேர். இந்த சண்டையில எனக்கு பங்கு வேணாம், நீங்களே முடிக்கும். அதுவும் எப்படி முடிக்கணும்? இந்த தாவடையில ஒண்ணு அந்த தாவடையில. David is caught in a battle that is difficult to fight. எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். ஒரு கை நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க, my heart will not fear. என் இருதயம் பயப்படாது. ஒரு வாட்டி சொல்லுங்க, I will not be afraid. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, I will not be worried. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, I will not be discouraged. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, I will not quit, because God is in this case. God is in this case. முடிக்கவே ஆசைப்படுகிறேன். We looked at David's complaint. We heard his confidence. தாவீதினுடைய புகாரை பார்த்தோம், தாவீதின் நம்பிக்கை பார்த்தோம், தாவீதின் அறிக்கை பார்த்தோம். இந்த சங்கீதம் 3 சிறப்பு என்னன்னா, இதுதான் தாவீது எழுதின, அப்பா ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, இதுதான் தாவீது எழுதின முதல் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை தாவீது முதல் முறை பயன்படுத்துகிறார் சங்கீதத்தில். நிறைய நேரம் எங்க சின்ன வயசுல நாங்க பைபிளை படிப்போம். அப்ப சங்கீதம் படிக்கும்போது முடிக்கும்போது செலா செலா செலாகன்னு வரும். நான் நினைச்சேன் அது என்னமோ செல்லோ டேப்பா இருக்குமோ அப்படின்னு. நமக்கு என்ன தெரியும். சமீப காலத்தில் இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்து இந்த செலாவை ஆராய்ச்சி பண்ண போகும்போதுதான் சங்கீதம் 3 கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த சங்கீதம் 3 முறை தாவீது செலா என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். செலா என்ற வார்த்தை இட் இஸ் கனெக்டட் வித் மியூசிக், இசையோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சங்கீத புஸ்தகங்களில் சிறந்த சங்கீதமாய் விளங்குகிற பல சங்கீதங்கள் உண்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு திறவுகோலை தரப்போறேன். நான் ஒரு டேப்லெட் தரப்போறேன். 10 நாளைக்கு தவறாம போடணும், நிறைய யுத்தம் முடிஞ்சிடும். இந்த சங்கீதத்தை, ஏன்னா தவடையெல்லாம் உடையணும் பாருங்க. சோ இந்த சங்கீதம் யூதர்கள் காலை சங்கீதமாய் மாற்றிக்கொண்டார்கள். காலையில் எழுந்து இந்த சங்கீதத்தை they turned Psalm 3 into a morning prayer. காலை ஜெபமாக இந்த சங்கீதத்தை மாற்றிக்கொண்டார்கள். நான் உங்க நிறைய நாள் படிக்கணும், ஆனா உங்களுக்கு 10 நாள் டோஸ் தரேன், பிரிஸ்கிரிப்ஷன் தரேன். டாக்டர் கோஷி தருவதாவது மறக்காம நெக்ஸ்ட் 10 days காலையில எழுந்தோடனே பல்ல விளக்கணும், மூஞ்சி கழுவணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 4 முறை 10 நாள். நிறைய தவட உடைய போகுதுன்னு சொல்ல வந்தேன். ரமீன் தானே கேட்டேன் நானு. சோ இது காலை ஜெபமாக யூதர்கள் மாற்றின இந்த மகத்துவம் பூத்த சங்கீதம், வெற்றி நிறைந்த சங்கீதம். யூதர்கள் தங்கள் வேலைகளுக்கு, இந்த வியாபாரங்களுக்கு, தங்கள் யுத்தங்களுக்கு, தங்களுடைய போராட்டங்களுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் அதிகமாய் காலையில் படித்த சங்கீதம் சங்கீதம் 3. ஓகே, பிரிஸ்கிரிப்ஷன் திரும்ப தரலாமா? 10 நாளைக்கு டெய்லி காலையில 4 முறை. சில நீங்க மூஞ்சியை பார்த்து ஒரு மாதிரி பரிதாபமே நல்லா ஒரு ஆமீன் தானே கேட்டேன் நான். சோ செலா என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் டேவிட் இந்த சங்கீதத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். ஆமென். நார்மலி நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், ஆனா இந்த சங்கீதத்தில் அதை வரும்போது நான் நினைக்கிறேன் எனக்கு அதுல ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரார். செலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ரெஸ்ட். டு ரெஸ்ட். ஒரு டேப் ரெக்கார்டர் பாட்டு பாடிட்டே இருக்கு, அதுல ஒரு பட்டன் இருக்கும், பாஸ். பார்த்திருக்கீங்களா? அது அழுத்தினா என்ன ஆகும்? பாட்டு நின்றும். எல்லாம் அமைதியாயிட்டு, காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு. and then there was a great calm. எல்லாம் அமைதிப்பட்டது. so quiet என்ற அர்த்தமாகும். ஆமென். it is almost இந்த செலாஹ் என்ற வார்த்தை எப்படி சொல்லனா, நீங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா சிம்பொனி, பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்போது எல்லாம் பெரிய பெரிய பேஸ் கிட்டார்ஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் அசைவா இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வருவாருங்க அந்த மேடை மேல, ஒரு குறிப்பிட்ட படி மேல ஏறி அப்படி இருந்து ஒரு கையில ஒரு குச்சி வச்சுப்பார், இப்படின்னு வராமேன்.
அவர் இப்படி பண்ணாரோ இல்லையோ அந்த அரங்கமே அமைதியாயிரும். அத்தோட யாரும் பேசுவதே இல்லை. ஆமென். அப்படின்னா குவைட். திடீர்னு அவர் கொஞ்சம் அந்த கொம்பை இப்படி பண்ணாரா எல்லா அந்த மாதிரி அந்த கொம்புக்கு ஏத்த மாதிரி அமைதியாவதும் சத்தம் வருவதும் என்று அர்த்தமாகும். தாவீது இந்த செலா என்ற வார்த்தை டு பாஸ், டு ரெஸ்ட், டு திங்க் அபவுட், டு பி குவைட், டு பி கூல், டு ரெஸ்ட். இவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சோ ஒரு சர்டன் பாயிண்ட் வரும்போது, ஒரு சர்டன் பாயிண்ட் விசுவாச பாதையில வரும்போது நீங்க செலாஹ் பண்ணணும். பக்கத்துல 2 கை நீட்டி சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரம் வரும்போது செலா. இத 3 இடத்துல காட்டினா என் செய்தி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆமென். we are going to look at செலா. மீண்டும் சொல்கிறேன். அர்த்தம் பாஸ், ரெஸ்ட், திங்க் அபவுட் இட், டேக் இட் ஈஸி. பக்கத்துல கூல். இன்னொருத்தர் பார்த்து சும்மா ஏன் ஓவரா பண்ற அப்படின்னு. நம்ம ஆளுங்க சில பிரச்சனை வந்தா ஓவரா பண்ணுவாங்க தெரியுங்களா? ராத்திரி போன் பண்ணுது, அவருக்கு போன் பண்ணுது, இவருக்கு போன் பண்ணுது. பக்கத்துல ஏன் ஓவரா பண்ற? செலா. இதோட இந்த சர்ச் அமைதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துவது 2ஆம் வசனம். He says, many are those who say of me there is no help for him in God. எல்லாரும் கூட சேர்ந்து படிங்க. செலா. இன்னொரு முறை படிப்பேன், நான் நிறுத்தம், நீங்க செலா சொல்லணும். many are they who say of me there is no help for him from God. என்ன பாருங்களேன், உன்னை பத்தி அத இத சொல்றாங்க, தூஷிக்கிறாங்க, பிளபிளபிளா சொல்றாங்க, வேண்டாதெல்லாம் சொல்றாங்க, உன் காதுக்கு வருது. உன்னை நம்மால் நீ சொல்லிட்டியா, நீ சொல்லிட்டியா. செலா. அப்படின்னா கண்டக்டர், சிம்போனி கண்டக்டர் குச்சி இப்படி பண்ணாரு. இப்போ செலா. திருப்பி அவர் குச்சி அசைப்பாரு, தவடல் அடி விழும். ஏங்க ஒரு அமீன் தானே கேட்டேன் நான். பக்கத்துல இன்னொரு வாட்டி கை நீட்டுங்க. செலா. when you hear bad reports, when people are talking against you, when people are talking nonsense, ஒன்னும் தெரியாதவங்க கூட உன்னை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசும்போது, ஞானொன்னும் அறிஞ்சில்லே சாமியே. Be quiet, be still and know that I am the Lord. Pause, wait, think about it, rest, cool. ஏன் தெரியுமா? நீ சும்மா இருந்தாதான் சில யுத்தங்கள் உனக்கு ஜெயமா முடியும். நம்பர் 1, 1000 பிரச்சனைகளின் துர்ச்செய்திகள் கேட்கும் போது உன் பணிகளை செய்யணும். ஆனா உன் ஆவியில இளைப்பாறுதல். எத்தனை நெஞ்சு மேல கை வச்சு நான் பயப்பட மாட்டேன். இப்ப உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, செலா. பாடிட்டே இருந்த பாட்டு திடீர்னு சத்துருக்கள், நீங்க என்னடா சத்தமே காணும். அவங்கள பார்த்து நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன பொறுத்த மட்டும் செலா. ஏன்னா அடுத்த முறை கண்டக்டர் கொஞ்சம் குச்சியை தூக்குறோன்னு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம். டோன்ட் வரி. எல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஜெயமா முடிப்பாரு? So David says, when they say அவங்க என்ன பத்தி சொல்றாங்க, கடவுள் அவர் கூட அவர் விட்டுட்டாரு, அவர் அம்பு, அவர் காலி, பக்க சொல்லி நீ என்ன வேணா சொல்லிக்கோ, செலா. எத்தனை பேருக்கு தெரியும் தாவீது கொஞ்ச நாள் தான் எக்ஸைல் இருந்தார், கொஞ்ச நாள் நாடு கடத்தப்பட்டவர் மாதிரி இருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் யுத்தத்தை முடிச்சாரு. எப்படி தெரியும் முடிச்சாரு? நான் நேத்துக்கே முடி வெட்டலாம் நினைச்சேன், ஆனா அப்சலோமை படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 1 வாரம் விட்டுலான்னு நினைச்சேன். ஏன்னா அப்சலோமின் முடி நீளமா இருக்கும், தலைவர் கொஞ்சம் அழகா இருப்பாரு. ஒரு குதிரை மேல போறாரா, இந்த முடி இப்படி மேல போயிட்டு கீழே வரும். இவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்தா சொங்கன்னு முடி மாட்டிக்கிச்சு, தொங்கியே செத்தான். ஆண்டவர் முடிச்சார்னா எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உள்ளத்துல ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கு? உங்கள் யுத்தத்தை கர்த்தர் முடிக்கிற சமயம் வந்துடுச்சு. ஓகே, ஏதோ உன் இதயத்தை வேதனைப்படுத்துதா? உன்னையே பார்த்து நீ சொல்ல, நெஞ்சு மேல கை வச்சு இன்னொரு வாட்டி எனக்கா சொல்ல, சேலா. முதல் முறை சங்கீதத்துல சேலா என்ற வார்த்தை எங்க தெரியுமா வருது? உன்னை பத்தி வேண்டாததை சொல்லிட்டு உன் காதுல துர்ச்செய்திகள் வரும்போது
அவசரப்படாத, சண்டை போடாத, கவலைப்படாத, விசாரப்படாத, நெஞ்சு மேல கை வச்சு செலா. ஒரு நிமிஷம் சபை அமைதியா இருக்கட்டும். Quiet, still, don't move. இதோட கம்ப்ளைண்ட், கன்ஃபெஷன், அது இத சொல்றது இறங்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது யுத்தம் முடிகிற நேரம். பக்க சொல்லுங்க. Sometimes a quiet, bold assurance that all my things are going to be well with me என்ற நம்பிக்கையின் உறுதியில் அமைதிப்பட்டு, இன்னும் போன என் பாணியில சொன்னா, ஏசுநாதர் தலகாணி வச்சு தூங்குறத பாத்தீனா நீயும் ஒரு தலகாணி பெட்ஷீட்டை கொண்டு போய் அவர் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சி படுத்துக்கோ. Just be quiet, don't do nothing. Very soon your battle will be over. Once you spoken. Number 2, இரண்டாவது முறை முடிச்சிட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்பர் 2, இரண்டாவது முறை செலா என்ற வார்த்தை வருவது 4ஆம் வசனத்துல. I cried to the Lord with my voice and he heard me from his holy hill. நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு ஜெபம் பண்ணினேன், அல்லது சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் என் ஜெபத்தை, பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் என் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்க? இவ பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டியா? சில ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது இல்ல. ஜெபம் பண்ணிட்ட, அவர் கேட்டுட்டாரு அப்படின்னா அந்த காரியம் ஜெயமா முடியும். அதுக்கப்புறம் 4 பேர் போய் குறி கேட்கறது நடக்குமா? நடக்குமா? பக்க சொல்லுங்க, செலா. பக்க சொன்னா ஜெபம் பண்ணாங்க, அவர் கேட்டுட்டாருங்க. இப்போ உன் வேலை என்ன? Pause, cool, quiet, sit down, don't move, don't do nothing. Amen. Hallelujah. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சில அஜிடேட்டடா இருப்பாங்க, வரிடா இருப்பாங்க. You pray but you're still worried, you pray but you're still thinking, you pray but you're still running around. But you got to do something. Rest in the Lord. Once you spoken to God about the problem, Selah. பக்கத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டியா? செலா. ரொம்ப வருஷமா இந்த பைபிள படிச்சு தெரியாததுக்கு இன்னைக்கு நான் ஏதோ ஒரு பதிலை என் பாணியில சொல்லிட்டு இருக்கேன். இது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? After you prayed, take it easy, rest, be at peace. When you hear that your enemies are multiplying, have the peace in the heart that it is going to be well with you. மூன்றாவது முறை செலா 8ஆம் வசனத்தில் வருகிறது. ரட்சிப்பு கர்த்தருக்கே உரியது. Salvation belongs to the Lord and your blessing shall be upon your people. When God is in charge, என் சூழ்நிலைக்கு மேல தேவன் தான் அதிகாரம் உள்ளவர் என்பதை உணர்ந்த பின்னாடி, அவர் என் சூழ்நிலைக்கு மேல இருக்கிறார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்த அவரால் கூடும் என்று நீ உணர்ந்த பின்னாடி, நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் செலா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன்னை எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, சத்துருக்களை முடிக்க நினைக்கும் போது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்ச பின்னாடி கர்த்தருக்குள் அமைதியாயிரு. கர்த்தர் உனக்காக ஜெயத்தை தந்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நான் இப்போ கொஞ்சம் இப்படி நினைக்கிறேன், தாவீது அவனுடைய ஆட்களோடு கூட எங்கேயோ ஒரு மறைவிடத்துல ஒளிஞ்சிருக்கிறான். ஆமென். தாவீது பாட்டுக்காரன் பாருங்க, பாட்டு பாடியிருப்பார், இப்படி சொல்லியிருப்பாரு. என் சத்துருக்களும் என் பகைஞர்களும் என்னை முடிக்க வருகையில் செலா. ஒரு பாட்டு. என் பகைஞர்களும் என் எதிராளிகளும் என்னை முடிக்க வருகையில், எல்லோரும் சொல்லுங்கள், செலா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என் வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, என் வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆமென். கேட்டேன் நானு. After you have the assurance that God has heard my prayers, sing a song to the Lord and say, Hallelujah. சந்தோஷம் சந்தோஷம் பரலோக சந்தோஷமே. எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம்? எல்லாம் நல்லா நடக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஒழுங்கா இருந்துரு, இல்ல தவட போயிரும்.
God is a good God. I love my Jesus. I love my God. I love Yahweh. Yahire, come on. Yahweh Nissi உனக்காய் வெற்றி கொடி ஏற்றுவார். Take it easy. David says, take it easy. உடனே தாவீதை சுற்றி இருக்கிறவங்களாம், ராஜா என்ன அப்படி பண்றாங்க, என்ன விட்டு அவன் சொல்ற, ஏய் சேலா, be quiet. நான் பரிசுத்த பர்வதத்தில் என் சத்தத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தருவாரா? சேலா. இன்னைக்கு ஏதோ எல்லாம் முடிகிற மாதிரி என் ஆவியில நான் உணர்றேன். I came this morning to tell you, சேலா. உனக்கு விரோதமா கூட்டம் கூடியிருக்காங்களா? சேலா. உன்னை முடிக்கணும்னு என்னென்னமோ சூன்யம் வைக்கிறானே, சேலா. நான் ஒரே ஒரு வாட்டி சொல்லணும்னு பார்த்தேன், என் வாயில நீ அந்த வார்த்தையை வராதுன்னு சபதம் எடுத்திருக்கனால சொல்றேன். ஒரு God has heard me from his holy hill. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, சேலா. டீசல் விலை டபுள் ஆச்சு, சேலா. ரேஷன் கடை எல்லாம் மூடுறாங்க, சேலா. வேலையில இருந்து கழட்டிட்டாங்க பாஸ்டர், சேலா. ஏன்னா கொஞ்சம் தூரத்துல தேவன் எழுந்தருளி உன் யுத்தத்தை ஜெயமா முடிச்சு உன்னை மீண்டும் அரமனையின் சிங்காசனத்துல உன்னை அமர வச்சு அழகு பார்த்து மீண்டும் செல்வ மகத்துவத்தில், நான் சொல்லட்டுமா, உன்னை தள்ளினவர்களும் உன்னை ஏளனம் பண்ணினவர்களும் உன்னை முடிக்க நினைச்சவங்களும் தத்தளித்து தொங்குவார்கள். ஆனா கர்த்தரை நம்பின தாவீதே மீண்டும் உன்னை சிங்காசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்க என் தேவன் பெரியவர். I declare to church, ஜெபம் பண்ணிட்டியா? பரிசுத்த பர்வதத்தில் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சேலா. கரங்களை மேல உயர்த்தும் போது கர்த்தர் மேல் தன் சிந்தையை வைத்தவர்கள் சமாதானமாயிருப்பார்கள். நீ பயப்பட மாட்டே. He is the glory and the lifter of your head. உன் சத்துருக்கள் உன்னை குறித்து predict பண்ண எந்த prediction-ம் நிறைவேறாது. அகித்தோப்பேல் சொன்னது நிறைவேறாது. ஷிமேயின் தூஷணம் நிக்காது. அப்சலோமின் யுத்தம் ஜெயிக்காது. உனக்கு விரோதமாய் கூடின கூட்டம் சிதறும். கர்த்தர் அதை அபத்தம் பண்ணுவாரு. என்னுடைய தாசனை பார்த்து சொல்வதாவது, உன்னை முடிக்க நினைச்சவங்களை நான் முடிக்க, உன் யுத்தத்தை, உன் கேஸ, உன் ஃபைல, உன் பிரச்சனைய, உன் போராட்டத்தை நான் என் கையில் எடுக்கிறேன். உன் வியாபாரத்தை நான் என் கையில் எடுக்கிறேன். உன் நிறுவனத்தை நான் என் கையில் எடுக்கிறேன். உன் ஊழியத்தை நான் என் கையில் எடுக்கிறேன். மனித புறம் கூறுதலும் மனித ப்ரெடிக்ஷன்ஸும் உன் முடிவா இருந்திருந்தா என்னைக்கே நீ செத்து போயிருப்ப. ஆனா கர்த்தர் முடிவென்பதனால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் முடிக்காம உன்னை எவனாலும் முடிக்கவே. 3 பேரை தட்டி சொல்லுங்க, செலா செலா செலா. எழுந்து நிப்போமா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே.